பேசுங்க. தேனி மாவட்டம் கூடலூர்லேருந்து பேசுகிறேன். நான் ஒரு விவசாயிங்க. என் பேர் ஜெயபாலு. இன்றைக்கி கத்திரி சாகுபடி பண்ணி ஒரு 2 ஏக்கரில் சாகுபடி பண்ணியிருந்தோம். சாகுபடி பண்ணி கிட்டத்தட்ட அறுவடைக்கு வரக்கூடிய நாள் வந்துடுச்சு. காயும் காய்ச்சிருச்சு. புடிங்கி போய் கடையில் போட்டால் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. 3 ரூபாய்க்கு கூட வாங்குறதுக்கு ஆள் இல்லை. வேறு வழியில் அதுக்கு மருந்து அடித்து களை வெட்டி எல்லா வேலையும் பார்த்து இன்றைக்கி காய் மகசூல் வந்து அதை கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி ஒவ்வொருடைய விவசாயிகளுடைய நிலைமையே அப்படித்தான் இருக்குது. தக்காளியும் அதேமாரி கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஒரு கிலோவுக்கு மேலே 2 ரூபா கொடுன்னு என்ன சொல்கிறீங்க? அடுத்த நிமிஷமே டிவியில் போய் விலைவாசி கூட கூடி போச்சு, நாங்கள் எப்படி பிழைக்கிறீங்க? ஆனால் இன்றைக்கி விவசாயி ஒரு 2 ஏக்கர் கத்திரி நான் உழுதுருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு குழிக்கு 40,000 ரூபா மணிக்கு பார்த்தாலும் ஒரு கிட்டத்தட்ட 60,000 ரூபா 70,000 ரூபா 1 லட்ச ரூபா கணக்கு நான் என்னுடைய காசு இழந்துட்டு உட்காந்துருக்கேன். அப்படின்ற போது இப்படி வரக்கூடிய காலத்தில் எல்லா விவசாயமே நஷ்டப்பட்டால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த விவசாயி எல்லாம் போயிடுவேன். அதுக்கு பின்னாடி என்ன செய்ய போகிற கவர்மெண்ட்டு அதிகாரிகளும் எல்லாத்துக்கும் சம்பளம் சரியாக போய் சேர்ந்துருது. ஆனால் விவசாயி உழைப்புக்கு அவனுக்கு பாடுபடுறதுக்கு சரியாக இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு ஏதாவது ஆள் இல்லை. இன்ன வரைக்கும் அப்படி தான் ஓடிக்கிருக்கு. இந்த வருஷத்தில் முக்கால்வாசி தக்காளிக்கு விலை இல்லை, கத்திரிக்கு விலை இல்லை. எனக்கே கிட்டத்தட்ட இந்த வருஷமே ஒரு 5 லட்ச ரூபா நஷ்டம் எல்லாத்துலேயுமே விவசாயம் பண்ணதில். இந்த கத்திரியை உழுதுகிட்டு இருக்கேன் நான். இந்த கத்திரியை கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இந்த கத்திரியை வளர்க்குறதுக்கு நாங்கள் பட்ட போடு எங்களுக்கு தான் தெரியும். அதனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு விலை இல்லைண்டா அதை கவர்மெண்ட்டே எடுத்து ஒரு குறிப்பிட்ட விலை நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். போதுமா?